ஒற்றுமையே பலம். நான் உங்கள் ஆனந்த ஈஸ்வரன். இந்த எரர் கோடெல்லாம் எப்படிலாம் வந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம். ஏன்னா நம்ம ஓபிடி டூல் போட்டு கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி எரர் கோடு வரும். இந்த எரர் கோடு வந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றது தான் இப்போ ஒரு தகவல். ஏன்னா இதில் வந்து நம்ம எரர் கோடை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், தெரியாத நண்பர்களுக்கு இந்த பதிவு. இதில் வந்து நம்ம ஒரு சிலர் வந்து இந்த டேட்டாஸ்லாம் எடுத்து வச்சுருப்போம். அதில் வந்து இந்த இப்போ இது வந்து எக்ஸல் 100ஓட எரர் கோடு P1238, P1601, P1302 அப்படின்றது. இதுக்கு வந்து டைரெக்டாக நம்ம வந்து அந்த சார்ட்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம என்னன்றது தெரிஞ்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. P1238 அப்படின்றத நான் வந்து எல்லோவில் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த P1238 அப்படின்னா இஓடி சென்சார். ஓகேங்களா, இந்த இஓடி சென்சார் வந்து நான் எல்லா மெக்கானிக் நண்பர்கிட்டையும் சொல்கிறது வந்து ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் வந்து லைவ் டேட்டா போட்டு செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் இருக்கிற விஷயங்களை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 90% ப்ராப்ளத்தை இதுலேயே நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த இதில் வந்து வண்டியில் இஓடி சென்சார் போயிருக்கு அப்படின்னா வந்து ஒன்லி சர்க்கியூட் வந்து ஷார்ட் சர்க்கியூட்டாக இருக்கும், இல்லைனா ஓப்பன் சர்க்கியூட்டாக இருக்கும். ஓசினா ஓப்பன் சர்க்கியூட். ஓகேங்களா, இதில் வந்து ஒன்று இல்லைனா அப்பர் லிமிட் வரும். அப்போ அந்த லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 178 டிகிரி 139 டிகிரி இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். வேல்யூ வந்து கரெக்டாக இருக்கா, ஓம்ஸ் வேல்யூ கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ இது வந்து 1238 அப்படின்றது இஓடி சென்சார். ஓகேங்களா, அதே மாதிரி P1302 அப்படின்றது உங்களுக்கு வந்து இக்னிஷன் உங்களுக்கு ப்ராப்ளம். இது வந்து எதனால் வந்து இப்போ இக்னிஷன் ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இஓடி சென்சார் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இக்னிஷனையும் வந்து செயல்பட விடாமல் தடுத்துரும். உங்களுக்கு ஒன்று லீன் மிக்சரை கொண்டு போகும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும், கொஞ்சம் தூரம் போயிட்டு ஆஃப் ஆயிரும். அப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்சாருக்கு போகக்கூடிய சிக்னல் எல்லாத்தையுமே இது வந்து கட் பண்ணும். P1601 பார்த்தீங்க அப்படின்னா சென்சார் ஸ்டேட்டஸ் சிக்னல். இந்த சிக்னல் தான் வந்து மெயினாக வந்து இசிஎம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் படம் காமிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா 1238, 1302, 1601 இதுதான் வந்து இதுக்குண்டான எரர் கோடு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 90% டேட்டா வந்து நம்ம எப்படி செக் பண்ணலான்னா லைவ் டேட்டா செக் பண்ணும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் அந்த 1238க்கு வந்து இஓடி டெம்பரேச்சர் சென்சார் வந்து ஃபால்ட்டு காமிக்குது. ஓகேங்களா, அடுத்து வந்து 1302க்கு இக்னிஷன் எனேபிள் இன்புட்டை வந்து டிசேபிள் பண்ணி வைக்கும். ஓகேங்களா, இது எப்படி டிசேபிள் பண்ணுது, இதற்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத நம்ம ஒரு வயரிங்கை பார்ப்போம். அடுத்து வந்து 1601ன்றது சென்சாருக்கு போகக்கூடிய சிக்னலை வந்து கட் பண்ணுது. ஓகேங்களா, அதான் 1601. இது ஏன் வந்து இந்த 1601லாம் வருது, சென்சார் ஸ்டேட்டஸ் சிக்னல். ஓகேங்களா, எஸ்ஜினா கிரவுண்டு. இது ஏன் வந்து இந்த காமிக்குது அப்படின்றத நம்ம வயரிங்கில் போய் பார்ப்போம். இப்போ இந்த வயரிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இது டோட்டலாக வந்து இது வந்து TVS XL 100ஓட வயரிங். இந்த TVS XL 100ஓட வயரிங் வந்து டோட்டலாக வந்து இசிஎம் வந்து என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் போகக்கூடிய கிரவுண்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா, மெயின் வந்து எல்லாத்துக்கும் உள்ளே போயிடும். இப்போ ஃபியூல் பம்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் உள்ளே போகுது பாருங்கள், எல்லாத்துக்கும் வந்து மெயின் உள்ளே போயிட்டே இருக்கும். இந்த மெயின் வந்து உள்ளே போகும். இந்த மெயின் வந்து உள்ளே போனாலும் நம்மளுக்கு வந்து எர்த்து இருந்தால் தான் வேலை செய்யும். ஓகேங்களா, இப்போ உதாரணத்துக்கு வந்து இக்னிஷன் காயிலுக்குமே எர்த்து வந்து இசிஎம்ல இருந்தால் வரும். ஓகேங்களா, அதே மாதிரி ஃபியூல் இன்ஜெக்டரு, செகண்டரி ஏர் இன்ஜெக்ஷன் வால்வு, ஃபியூல் பம்பு, O2 சென்சார் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு இசிஎம்ல இருந்தால் எர்த்து வரணும். இந்த எர்த்து ப்ராப்பராக வரல அப்படின்னா இந்த டோட்டலாக வந்து வண்டிக்கு வந்து இப்போ பிரச்சனைகள், ஒவ்வொரு எரர் கோடு இதெல்லாம் வரும். அதனால் நம்ம மெயினாக வந்து செக் பண்ண வேண்டியது எர்த்து. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் சென்சாரில் வந்து உங்களுக்கு வந்து இது கிரவுண்டு வந்து உள்ளே போகுது பாருங்கள், அந்த சென்சாருக்கு போகக்கூடிய கிரவுண்டை வந்து போட்டுடுறாங்க. ஆனால் இதுக்கு வந்து இக்னிஷன்லேருந்து உங்களுக்கு வந்து நம்ம இசிஎம்லேருந்து ஒரு மெயின் உள்ளே போயிட்டு இந்த சிக்னல் வந்து செக் பண்ணணும். எர்த்து மூலிமா நம்ம சிக்னல் செக் பண்ணணும். இது வந்து எதோட தொடர்பு இருக்குது பாருங்கள், டிபிஎஸோட தொடர்பு இருக்குது, O2 சென்சாரோட தொடர்பு இருக்குது. அப்போ வந்து இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும். இந்த தெர்மல் சென்சார் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம இதை பற்றி படிச்சிருக்கோம். தெர்மல் சென்சார் வந்து டிபிஎஸையும் O2 சென்சாரும் எல்லாத்தையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா, அப்படி கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பிரச்சனைகள் வண்டியில் வரும். அப்போ இந்த எரர் கோடு வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து பயப்பட வேண்டாம்.
அந்த எரர் கோடு வந்து எதனால் வந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த எரர் கோடுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எரர் கோடை பற்றின மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த எரர் கோடு வந்து உங்கள்கிட்ட சார்ட் இருக்கும். இந்த சார்ட் இருக்கிறவங்க ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த 1238 அப்படின்னா இதுலேயே இருக்குது பாருங்கள். இந்த 1238 இந்த நான் ரெட்டில் காமிச்சிருக்கேன். 1238 வந்து இன்ஜின் டெம்பரேச்சர் சென்சார்னு காமிக்குது. 1601 1302 ஓகேங்களா? இது எல்லாமே இதிலே இருக்குது. இப்போ இது இல்லாதவங்க ஒரு சில இதில் வந்து நம்மளுக்கு வந்து காமிக்கும், பவர் ட்ரெயின் மட்டும் காமிக்கும். அந்த பவர் ட்ரெயின் வந்து நம்மளுக்கு என்னன்றது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான தகவல் வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு BS6 சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணும் அப்படின்னா நம்ம ஹைடெக் மீட்டில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான கான்டாக்ட் நம்பரை வந்து நான் இதில் தரேன். மேலும் BS6 சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம வாரம் வந்து BS6 ட்ரைனிங் வந்து இலவசமாக கொடுக்குறோம். அந்த இலவச ட்ரைனிங் வந்து நான் கண்டிப்பாக நீங்கள் முன்பதிவு செய்யணும். அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து எல்லாமே ஃப்ரீ தான். அதில் வந்து உங்களோட மெக்கானிக் பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயமும் இருக்காது. உங்கள் கான்டாக்ட் நம்பரு, உங்களோட அட்ரஸ் அது மட்டும்தான் இருக்கும். அதை பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஹைடெக் மீட்டில் வந்து வாரம் நடக்கக்கூடிய ஹைடெக் மீட் வந்து ஞாயிற்றுக்கிழமை 4:15 மணிக்கு ஆரம்பித்து 7 மணி வரைக்கும் நடக்கும். இது 100% ஃப்ரீ. இது வந்து நம்ம தொடர்ந்து வந்து 1.5 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். இதை பற்றின மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.